ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட் வார் ஃபார் த பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனம். ஆக்சுவலாக 2011 ரைஸ் ஆஃப் த பிளானட் ஆஃப் ஏப்ஸ் அண்ட் 2014 டவுன் ஆஃப் த பிளானட் ஆஃப் ஏப்ஸ். இப்போ வந்து வார் ஃபார் த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் திரைப்படம். இது வந்து தேர்ட், இந்த சீக்வல் வந்து தேர்ட். இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஏற்கனவே இந்த படம் பார்த்துருக்கிறதுனால இந்த படம் வந்து இப்போ வந்து என்னென்னா ஹியூமனுக்கும் ஏப்ஸுக்கும் நடக்கிற மிகப்பெரிய வார் தான் இந்த திரைப்படத்தினுடைய இந்த சீக்வலுடைய இது வந்து ஃபைனல்னு சொல்கிறாங்க. பட் ஃபைனல் இல்லாத கூட ஒரு குழந்தையும் உள்ளார விட்டு, அதனால் இது தேர்ட் பார்ட், இது ஃபோர்த்து கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இதில் நிறையவே இருக்குன்றது தான் என்னுடைய அனுமானம். ரைட். சண்டே விரும்பாத சீசர் என்ன பண்ணுது, மனிதர்களை வந்து வாரில் பிடிபட்ட மனிதர்களை உயிரோடு அனுப்புது. ஆனால் அந்த ஹியூமன் என்றைக்குமே வந்து விட்டு வச்சு அவனா சும்மா விட்டுருவானா, திரும்பவும் வந்து அவங்களும் அந்த ஏப்ஸை வந்து வம்புக்கு எடுக்கிறான். அதில் அவங்க வந்து இடம்பெயர்றாங்க. அந்த இடம்பெயர்தல் மட்டும் கிடையாது, அவங்கள வச்சுட்டு பல நாசகார வேலைகள்லாம் வந்து அவங்க வந்து சிறைப்படுத்தி அடிமைப்படுத்தி சாப்பாடு துணியெல்லாம் போடாமல் பண்ணுறான். அதை வந்து சீசர் எப்படி தன் இனத்தையும் தன்னுடைய மக்களையும் எப்படி காப்பாற்றியது அப்படின்றது தான் இந்த திரைப்படத்தினுடைய கதை. என்ன சொல்கிறது, நம்மளுக்கு முன்னாடியே வந்து அவதார் படம் பார்த்துருந்தீங்கன்னா இந்த படம் கொஞ்சம் ஞாபகத்து வரும். ஏன்னா அவங்களுடைய அந்த மண் சார்ந்த இடம், அந்த பூர்வகுடி மக்கள் அவங்கள தெரிவித்து அந்த இடத்த வந்து ஆட்சி செய்ய போகும்போது இயல்பாகவே அவர்களுக்குள்ளே இருக்கிற கோவம், அவங்களுடைய என்ன சொல்கிறது, அந்த கட்ஸு இதெல்லாம் காமிச்சு அதில் ஒரு தலைவன், அந்த தலைவனுக்கு வந்து ஒரு சாஃப்டான ஒரு நேச்சர். ஸோ அதில் ஆப்ஸில் வந்து எனக்கு வந்து அந்த சீசர் கேரக்டர் வந்து அவ்வளோ சூப்பராக பிடிச்சிருந்தா. அதுவும் அந்த ஃபஸ்ட்டு என்ட்ரி சீன் வந்து அந்த ஒரு 4 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறப்ப அந்த 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 கூட்டமெல்லாம் டக்கு 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 நவுந்து அந்த மிடுக்கோடு நடந்து வந்து நிற்கிறப்ப எனக்கு வந்து கிளாடியேட்டரில் வந்து மேக்ஸிமஸ் பார்த்தா மாதிரி ஒரு ஃபீல் ஐ ஃபெல்ட். ஸோ என்ன சொல்கிறது, ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர், தன் குழந்தை பொண்டாட்டி இதெல்லாம் வந்து கடத்தப்படுறாங்க. தன்னுடைய இனம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழியுது, கைது பண்ணப்படுறாங்க. அதுக்கு நடுவில் ஒரு சின்ன பொண்ணோட வந்து ஒரு மிங்கிள், அந்த பொண்ணு கூட ஒரு ட்ராவல். அப்புறம் வந்து இன்னொரு ஆப்ஸ் இதே மாதிரி வந்து ஒரு இடத்துல தன்னந்தனியாக இருக்கிற ஒரு காமெடியான ஒரு கேரக்டர் ஒன்று. இவங்க குரூப்போடு போய் அதில் வேறு நடுவில் சிறைப்படுத்தி அதில் ஒரு வஞ்சகன் ஒருத்தவன் அவன் வந்து மிலிட்ரி கூட சேர்ந்துக்கிட்டு இந்த ஆப்ஸ் குரூப்பை வந்து என்ன சொல்கிறது படுத்தி எடுக்கிறது. இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து அதில் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து நம்ம வந்து இது மாதிரி நிறைய படங்கள் பார்த்தாலும் கூட இந்த சீன் அதை கம்போஸ் பண்ண விதம், அதற்கான பின்னணி இசையெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது. மிக முக்கியமாக அந்த கிளைமேக்ஸ் காட்சியில் இந்த சீசர் வந்து எவ்வளோ வந்து ஒரு ஹியூமனாக, அதாவது என்ன சொல்கிறது, இரக்கமுள்ள ஒரு மனிதன், இரக்கமுள்ள ஒரு ஏப்ஸாக அது எப்படி இருக்குது அப்படின்றத வந்து காட்சிப்படுத்துகிற விதம் அந்த கிளைமேக்ஸில் வந்து ரொம்ப அற்புதமாக அந்த சீன் வந்து பண்ணியிருக்கிறாங்க. மிக முக்கியமாக அந்த பொண்ணு வந்து இந்த தேர்ஸ்டி அப்படி தண்ணின்னு செய்களை கேட்கும்பொழுது கொடுக்குறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து நாம் எல்லாமே ஒன்று அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை வந்து கை காமிக்கிறது, அதெல்லாமே வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாக இந்த திரைப்படம் வந்து ஒரு நிகழ்ச்சியான ஒரு அனுபவத்தை இந்த திரைப்படம் கொடுப்பதில் வந்து மாற்று கருத்து இல்லைன்னு தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு லவபுளான மூவி மேக்கிங். இந்த படத்திற்கான மியூசிக் வந்து மைக்கேல் ஜியாச்சினோ. இவர் வந்து ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங் திரைப்படத்துக்கும் இவர் தான், இந்த படத்துக்கும் இவர் தான். ஒரே வாரத்தில் 2 படம், ஒரே கல்லில் 2 மாங்கா மாதிரி ஒரே வாரத்தில் 2 படம் வந்து இந்த மியூசிக் டைரக்டருக்கு அமைஞ்சிருக்குது. இந்த படத்தில் வந்து மிக முக்கியமாக அந்த குழந்தைங்க கூட வந்து அந்த குழந்தை கூட பேசிகிட்டு இருக்கிறப்ப அதுவும் வந்து தண்ணி எடுத்து வந்து கொடுக்குற அந்த சீனில் வந்து பின்னணி இசையும் சரி, அந்த மிலிட்ரி ஹெட்டு கூட வந்து அதுவும் அந்த கிளைமேக்ஸில் வந்து ஹூடி ஹாரல்சன் கூட வந்து அவர் வந்து அந்த இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கிறப்ப பின்னணி இசை வந்து அதில் ஒரு மிஸ்டேக் தான். பின்னாடி மிகப்பெரிய வார் டமால் அடிச்சிட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து பின்னணி இசை வந்து லைட்டாக கொடுத்து ஒரு மாதிரி ஃபீலான ஒரு விஷயத்துக்காக எடுத்துன்னு போகிற மாதிரி இருக்கும். அது ஓப்பனான விஷயம். ஸோ பயங்கர சவுண்டு கேட்கும், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காமான ஒரு விஷயமா இருக்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த படத்துக்கான எடிட்டர், இந்த திரைப்படத்துக்கான சினிமோட்டோகிராஃபர் வந்து மைக்கேல் சர்சன். அதுக்கப்புறம் எடிட்டர் வந்து வில்லியம் ஹாய் அண்ட் ஸ்டான் ஸ்டாப்ஸ். இவங்க 2 பேரும் எடிட்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படத்தை வந்து இயக்கியிருக்கிறாரு மேட் ரெவிஸ். என்னை பொறுத்தவரையிலையும் வந்து அவ்வளோ ஒரு ஃபீல் குட்டான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாசப்பிணைப்புள்ள விஷயங்களை வந்து இந்த திரைப்படத்தில் வந்து சேர்த்து ரொம்ப அற்புதமாக ஒரு ஃபீல் குட் மூவியான ஒரு ஃபீலை வந்து எடுத்து போகிறாங்க. ஒரு சீசர் மாதிரியான ஒரு தலைவர் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வந்து அந்த கதாபாத்திரத்தை வந்து மிக அழகாக வடிவமைச்சிருக்காங்க. அதை விட கடைசியாக வந்து அந்த மிகப்பெரிய இடத்தையும் அந்த குழந்தைங்க விளையாடுற சந்தோஷத்தையும் பார்த்துட்டு உட்காந்துட்டு ஒரு தலைவனுக்குரிய மிடுக்கோடு சாயும் அந்த கட்டம் வந்து உண்மையிலே நெகிழ்ச்சியான ஒரு கட்டம்னு சொல்லுவேன். அதை விட
அந்த பொண்ணை வந்து பொண்ணு கூட அந்த பேசுகிற அந்த காட்சிகளில் வந்து கண்ணாடி, அதாவது 3D கண்ணாடியாக வந்துட்டு கண்ணை கலங்கர வைக்கிற மாதிரி இந்த படத்தை வந்து மேட் ரிவ்யூஸ் வந்து இயக்கியிருக்கிறாரு. ஸோ இந்த படம் வந்து நீங்கள் நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாட் பேட். அதாவது என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பு 5க்கு 3.5. டெய்லி 11 to டெய்லி வந்து ஜாக்கி சினிமாஸ் வந்து 10 to 11 வந்து லைவ் சேட்டுக்கு வரும். ஸோ அதனால் வந்து நண்பர்கள், சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஜாக்கி சினிமாஸ் பேஜ், வெப் பேஜ், ஃபேஸ்புக் பேஜையும் ஜாக்கி சினிமாஸ் ட்விட்டர் பேஜையும் லைக் பண்ணுங்கள். அதில் வந்து டெய்லி என்ன டாப்பிக்கில் வந்து சேட்டுக்கு வந்து பேசலாம் அப்படின்ற மாதிரி வந்து டெய்லி வந்து நம்ம வந்து தலைப்புகள் கொடுத்து பேசுகிறோம். ஸோ இது மட்டும் இல்லை, அதுலேயும் டெய்லி வந்து சேட்டில் வந்து இணைஞ்சு நம்மோட பயணிங்க. வேறு என்ன, மீண்டும் வேறொரு திரைப்பட வீடியோ விமர்சனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம். சார், ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட் வார் ஃபார் த பிளானட் ஆஃப் ஏப்ஸ்